விஜய், அனாமிகா கல்யாணத்தில வந்து என்ன பண்றாங்கன்னா, தெரியாம வந்து குடிச்சிட்டு பிரபா வந்து எல்லா உண்மையும் உளறிறாங்க. இந்த மாரி வந்து விஜய நான் விரும்புறேன். விஜய் ஐ லவ் யூ விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் தோள் மேல சாயிறாங்க. இத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து பிரபா வந்து கோடீஸ்வரி வந்து "ஏன் பிரபா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, அனாமிகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ப்ரோன்னு சொன்னேன் பாத்தியா அவள?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு ப்ரோ வந்து தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா எல்லாரும்?" அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாரு நம்ம விஜய். காயத்ரி வந்து டோட்டலாவே வந்து மாறிர்றாங்க. உடனே காயத்ரி சொல்றாங்க, பிரபா வந்து இப்படி வந்து பண்ணிட்டாளே! என் பையனோட வாழ்க்கைய கெடுக்க தான் வந்தா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகா தான் அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து சொன்னோனே, மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த டைம்ல சூர்யா வந்து சொல்றாரு, "மகா இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அனாமிகா செமையா டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகா தானா? மகா தான் அவன் தங்கச்சிய வந்து வர வச்சு எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து கல்யாணமும் வந்து எல்லார் ஆசீர்வாதத்தோட நடக்குது. அப்போ வந்து என்ன பண்றாங்க, அனாமிகா வந்து வந்து விஜயும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே என்ன ஆகுதுன்னா, கரெக்ட்டா வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக மகா வராங்க. மகா ஆரத்தி எடுத்தா இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே விஜய் வந்து "இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, மகாணி தான் ஆரத்தி எடுப்பாங்க. மகாணி எவ்வளோ எப்படிப்பட்டவங்க, எப்படி நம்ம போய் சேர்றதுக்கு அவங்க தான் காரணம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி பண்றியே! பிரபா விஷயத்துல உன் அண்ணி நடந்துக்கிறது தெரியும்ல" அப்படின்னோனே, "இங்க பாரு பிரபாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பிரபா விருப்பம்னா அத சொன்னா. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக வந்து அண்ணிய தப்பா பேசுவியா நீ? அண்ணி அப்படிப்பட்டவங்களே கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்றதுக்காக நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க." அப்படின்னோன, "அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேணும்னே வந்து இந்த மகா ரொம்ப மோசமானவங்க. நான் வந்து உன் கூட சேரக்கூடாதுன்னு நெனச்சாங்க. இவங்க கையால ஆரத்தி எடுத்து அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் சொல்றாரு, "அப்படி அண்ணி ஆரத்தி எடுக்கலன்னா இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்." அப்படி சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து நம்ம மகா சொல்றாங்க, "பரவால்ல நான் ஆரத்தி எடுக்கிறதால வந்து நீங்க பிரிய வேணாம். ஆரத்தி யார் எடுத்தா என்ன? வீட்ல யாராவது பெரியவங்க எடுக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு மகா "நான் ஒதுங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க போறாங்க. அப்ப சூர்யா கைய பிடிக்கிறாரு. "இப்ப மகா என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஓவரா பண்றீங்க. மகாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தில இருக்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் சார். இதுவரைக்கும் மகா எல்லாமே பண்ணியிருக்கா. ஆனா அவள பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்குமே எந்த அருகதையும் கிடையாது. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தில வந்து மகா எவ்வளவோ பண்ணியிருக்கா. அந்த விஷயம்லாம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன்." அப்படின்னோன அனாமிகாவோட அப்பா, அம்மா அப்படியே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துருக்காங்க. இந்த மாரி கடன்காரங்க வந்து தொல்ல பண்றாங்க. இந்த மாரி கல்யாணத்த நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்போ மகா வராங்க. மகா இத கேட்டுறாங்க. உடனே வந்து சூர்யா கிட்ட சொல்லி கூட்டு வராங்க. சூர்யா வந்து அவங்க கடன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என் தம்பியோட சந்தோஷத்துக்காக இந்த கடன் குடுக்குறது எனக்கு தப்பு கிடையாது. அதனால போனா போது அனாமிகாவோட வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. மகாவும் வந்து சரிங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாவம்ன்றாங்க. அதே மாரி வந்து 2 கோடி கடன் வாங்கியிருக்காரு இவரு. அவரோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த 2 கோடி கடன் எனக்கு இருந்தா தான் கல்யாணத்த நடத்த முடியும். இல்ல இந்த கல்யாணத்த நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் வந்து குடுத்தவர் சொல்றாரு. "சரிங்க நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடியும் செட்டில்மெண்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மகா தான். அவ தான் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளு. 2 கோடிய தூக்கி குடுத்துருக்கீங்களே! நீங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம பார்த்துங்க தம்பி. யாராவது தெரிஞ்சா எங்கள கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க நம்ம சூர்யா கிட்ட. சூர்யாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க அனாமிகாவோட அப்பா, அம்மா. ஐய்யயோ! இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னா அவமானம் ஆயிடுமே! அனாமிகா என்ன பண்றாங்க? அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அவங்க அப்பா, அம்மா காதுக்கு வந்து பேசுறாங்க. "அனாமிகா சைலன்ட்டா இரு இந்த டைம்க்கு வந்து பண விஷயத்த சொல்லிட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அவங்க பொண்டாட்டிக்காக என்ன வேணா செய்வான் போல இருக்குது அவன்" அப்படின்னு சொன்னோனே, சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. மகாவே எடுக்கட்டும் ஆரத்தி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மகா பத்தி தெரியாம இவ பேசுறா. சீக்கிரம் என் பொண்ணு வந்து புரிஞ்சுப்பா அப்படின்னோனே அனாமிகா அமைதியா இருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து எல்லாம் சொல்லிட்டாங்களா ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோனே ஆரத்தி எடுக்குறாங்க. மகா வந்து சூர்யாவே பார்க்குறாங்க. என்னோட வந்து கௌரவத்த காப்பாத்திட்டாருன்னு